2022 நவம்பர் 9 ரூரல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டினாங்க. அதை பண்ணது யார் அப்படின்னா, யூகேல படித்து எம்பிஏ படித்து ஃபினான்ஸ் படித்து நல்ல வேலையில் இருந்துட்டு சென்னைக்கு வந்து ஒரு பேங்க் மாதிரி ஒரு செட்டப்பை கொடுத்து சந்திரபோஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் இந்த ஸ்கேமை பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கேம்லேருந்து என்ன ஃபினான்ஷியல் நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கலாம், அண்ட் நார்மல் பீப்புள் வந்து எந்த நாள் வந்து ஸ்கேமில் மாட்டுறாங்க, இதுலேயும் மாட்டினது நார்மலாக சாமானியமான பீப்புள் தான். அந்த பீப்புள் மாட்டினதுக்கான ரீசன் என்ன? எல்லா ஸ்கேம்லையுமே மாட்டுறது சாமானியான நார்மலான மிடில் கிளாஸ் பீப்புள். அந்த பீப்புள் மாட்டினதுக்கு இந்த ஸ்கேம்லேருந்து ஒரு நாலேஜ் ஒரு லெசனை சொல்லுவோம். இந்த இன்சிடென்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சென்னையில் நடந்துச்சு. அந்த பேங்க் ரூரல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த பேங்க்கு கரெக்டாக யூகேலேருந்து படித்து சென்னைக்கு வராரு ஒருத்தர், சந்திரபோஸ் அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு பார்க்குறாரு நிறைய இடத்துல வந்து ஃபினான்ஷியல் ஒரு இன்னுமே வந்து ஸ்டெபிளைஸ் ஆகலை, இன்னுமே ஃபர்தராக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலை அப்படின்ற சொல்கிறாரு. அண்ட் இதே வந்து எப்படி அசஸ்மெண்ட்டோட ஸ்கேம் ஒரு பிஆர் செக்கை வந்து இஷ்யூ பண்ணி அந்த ஸ்கேமை வந்து இப்படி பண்ணாங்களோ, அதே மாதிரி மாடர்ன் சொசைட்டியில் மாடர்ன் இந்தியாவில் இந்த ஸ்கேமை பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணார், ஆனால் எப்படி மாட்டினாரு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு யூகேலேருந்து வந்தார், பார்த்தாரு. இன்னுமே வந்து அப்டேட் ஆகாத சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு. 2019 அந்த டைமில் கோவிட்ல ஒரு வேலை போகுது, அந்த மாதிரி விஷயத்தில் உள்ள வராரு. அப்படி கோவிட் பேண்டமிக்னால ஒரு இந்தியா வந்து கொஞ்சமாக பூம் ஆகலாம் அப்படின்ற கொஞ்சமாக மேலே வர சிச்சுவேஷன். அண்ட் புதுசான நிறைய பீப்புள் வந்து யூபிஐக்குள்ளே வராங்க, நிறைய பீப்புள் வந்து விஷயத்த பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புளுக்கு வந்து இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. அண்ட் எல்லாமே டிஜிட்டலாக உள்ள வந்துட்டே இருந்தாங்க. அப்படி டிஜிட்டலாக வர்றதுனால பர்டிகுலராக பீப்புள் வந்து அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகிட்டே இருந்துச்சு. அதாவது எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா சைட்லையும் எல்லா பேங்க்லையும் வந்து ஒரு 8%, 7%, 6% அப்படின்ற கம்மியாயிடுச்சு. எதனால கம்மியாயிடுச்சு அப்படின்னா எல்லா பீப்புளுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்காம ஒரு எப்படி சொல்றது, நார்மலாக வந்து அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வெளில போகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. ஏன்னா என்டையர் மார்க்கெட்டுமே கிராஷ் ஆகி கிடக்குது, அதனால எல்லாமே டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. பட் அந்த டைம்ல பீப்புள் என்ன பண்ணாங்க, ஒரு செட் ஆஃப் த பீப்புள் அம்பத்தூரும் சரி, சென்னையில் ஒரு 8 இடங்கள், அது மட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் ஒரு 9 பிளேசஸ், சேலம், மதுரை, தர்மபுரி, பெரம்பூர் அப்படின்ற 8-9 பிளேசஸ் வந்து இந்த பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேங்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆர்பிஐ கிட்ட எந்த பர்மிஷனுமே வாங்கலாம். அண்ட் ஆர்பிஐ கிட்ட இருக்க பர்மிஷன் வாங்காம கம்ப்ளீட்டா வந்து அவர் ஃபேக்கா அவரே வந்து ஒரு வெரிஃபிகேஷனும் சரி, அவர் ஃபேக்கான ஒரு அவராக கிரியேட் பண்ணதான் எல்லாமே. சரி, ஓகே, இது எல்லாமே ஒரு நல்லாவே பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் எப்படி அப்படின்னா ஏடிஎம் கார்டும் சரி, எல்லா விஷயமும் சரி கம்ப்ளீட்டாக அவர் ஓனாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அண்ட் டெபாசிட் பண்ண அமௌண்ட் எல்லாமே ஐசிஐசிஐ பேங்க்ல கொடுத்துருக்காரு. ஒரு என்பிஎஃப்சிக்கு ஒரு செக்கை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது, அண்ட் இஷ்யூ பண்ணவும் முடியாது. பட் ஆனால் அவர் வந்து செக்கை வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு என்பிஎஃப்சி அப்படின்ற ரிஜிஸ்டர் பண்ண விஷயத்த பண்ண முடியாது, ஆனால் கோஆபரேட்டிவ் பேங்கால பண்ண முடியும். அதனால கோஆபரேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் கொண்டு வந்தார். இன்னொரு சைடில் எதுக்கு பர்டிகுலராக கோஆபரேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தா இருப்போம்னா, ஈஸியாக வந்து கோஆபரேட்டிவ் ஒரு பேங்க்கு ஒரு ரிச் சொசைட்டியோ கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஈவன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்து அந்த அளவுக்கு வந்து உள்ளே போயிட்டு அந்த விஷயம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதே என்பிஎஃப்சியாக இருந்தால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அந்த விஷயத்த ஃபாலோ பண்ண முடியாது. கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடையாது, அண்ட் ஈஸியாக வந்து அந்த விஷயங்களை பண்ண முடியும். அதனால தான் இந்த கோஆபரேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் பேங்கை கொண்டு வந்தார். சரி, ஓகே, எல்லாமே வந்து அவர் பண்ணாலும் பட் எந்த பாயிண்ட் எப்படி மாட்டினாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிறைய பிரான்ச்சஸ் தொடங்கினாரு. 200-300 கோடிஸ் வந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சார். அதனால் லக்ஸுரி ஆஃப் லைஃப் ஆரம்பிச்சார். அப்படி எந்த பாயிண்ட் எப்படி மாட்டினாரா, எல்லாமே ஆர்பிஐ கண்டினியூஸாக வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆகலை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ரன் ஆகிட்டு இருக்கு,
என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, உங்ககிட்ட எந்த ரிஜிஸ்டரேஷன்ல நீங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஃப்ரீக்வெண்டா வந்திருக்காங்க. பட் ஆனா அந்த விஷயத்த அவர் எதுவுமே பண்ண முடியல. அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் November 9 அவர் அரெஸ்ட் செய்யப்படுறாரு. இவர் அரெஸ்ட் செய்யப்பட்ட பிறகுதான் பீப்புளுக்கு தெரியுது எதனால ஒரு 20,000 பேருக்கு மேல மெம்பர்ஷிப் அவர் வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்ல 700 ரூபா மெம்பர்ஷிப்புக்கு வாங்கிட்டாரு. கோடிக்கணக்கில் 200-300 கோடி கணக்குல அவர்கிட்ட பேங்க்ல இருக்கு. ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு வருஷம் பண்ணதே 200 கோடி ரூபாய்க்கு மேல பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபேக் பேங்க்னால அது இன்னும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சரி ஒண்ணுமே கவர்மெண்டால பண்ணல. பட் ஆனா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா ரன் ஆயிருக்கு. அவ்வளோ பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பீப்புளால ஒரு வாங்கி ஹெல்ப் பண்ண பண்ணுச்சு. எதனால பண்ண முடிச்சு? 2 விஷயம் சொல்லிக்கலாம். ஒரு மற்ற பேங்க் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்கு. அந்த மற்ற பேங்க் கிட்ட இல்லாத விஷயம் என்னன்னா நிறைய ஈஸியான கடன் கொடுக்கறதாகட்டும், ஈஸியான விஷயங்கள் பண்றதாகட்டும் எல்லாமே ஈஸியஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் விஷயமா இருந்துச்சு. மக்கள் ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிடணும் அப்படின்ற விஷயத்துக்கு போனதுனால ப்ராப்ளம். சரி ஓகே, ஒரு பிரைவேட் பேங்க் கிட்ட போனா ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னு இருக்கும். பிரைவேட் பேங்க்கு போகலாம். அண்ட் இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போனால் இன்னும் ஃபீசிபிலிட்டி இன்னும் ஈஸியாக நிறைய லோன் கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு தெரியும். பட் அட் தி சேம் டைம் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல பீப்புள் எல்லாருமே இன்னும் ஈஸியாக அக்சசபிலிட்டி இருக்குது அப்படின்னு போகிறாங்க. சரி, அது போனது ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அது சரியாக விசாரிக்காமல் போனது ப்ராப்ளம் இல்லை, தப்பு தான் ஒத்துக்கிறேன். அது சைடில் பீப்புள் இன்னொரு மெயினாக ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க, என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற இடத்துல எஃப்டி லோன் கொடுக்கறத விட இந்த இடத்துல எஃப்டி லோன்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுப்பாங்க. அதாவது 1 லட்சம் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 1,05,000 ரூபாய் இருக்கும். பட் இங்க அப்படி இல்லை, 1,15,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படின்ற ரொம்பவே அதிகமான காசு கொடுக்குறாங்க. பேராசை அப்படின்ற ஒரு விஷயத்த ஊட்டி வளர்க்குறாங்க. அப்படி இந்த பேராசை அப்படின்ற ஊட்டி வளர்க்கறதுனால அந்த விஷயத்த ஒரு விஷயங்கள் எடுத்து மற்றவங்க ஒரு விஷயங்கள் பண்றதுனால மிகப்பெரிய ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்க. ஈவன் நீங்க நிறைய மூவிஸ்ல பார்க்கலாம். இந்த பேராசை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுதான் நிறைய பீப்புள் ஸ்கேம்ல மாட்டுறாங்க. நிறைய பீப்புளை ஸ்கேம்ல உள்ள தோன்றாங்க. இந்த பீப்புள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது. மற்ற பேங்க்ல விட இங்க அதிகமாக நிறைய ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா இங்க 2000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு நிறைய பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பீப்புள் பேங்க் டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன பண்ணா இந்த பேராசை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தினாலதான் இந்த பீப்புள் எல்லாமே இருக்கிறாங்க. அந்த அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன சொல்ல போனா ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா எலமெண்ட்டும் இருக்கு. ஆனால் ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே இருக்கு. கரெக்டா எந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணணும், ஃபீசிபிலிட்டி பண்ணணுமா, ஃபண்டமெண்டல் பண்ணணுமா அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயங்கள் பண்ணணும். பட் அது தெரியாம ஒரு பேராசை அப்படின்ற ஒரு எலமெண்ட் உள்ள கொண்டு ஈஸியா பீப்புள் ஏமாந்து போறாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே இது மாதிரி தான் நடக்குது. அண்ட் இப்போ மட்டும் இல்லை, எந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1950s ஆகட்டும், 1960s ஆகட்டும், சிட்வண்டோட முறைகேடு ஆகட்டும் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம். ஈவன் இப்போ கரண்ட்ல இருக்க ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, இன்வெஸ்டர் ஆகட்டும், ட்ரேடர் ஆகட்டும், பேராசை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தினால தான் அவங்க லூஸ் பண்றாங்க மணி. தேவையான விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இல்லை, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட 3rd எபிசோட்ல கற்றுக்கினது பேராசை இல்லாமல் இருக்கணும். இந்த ஒரு கேஸ் ஸ்டடியிலேருந்து கற்றுக்கினது என்னன்னா இப்போ எல்லாமே கரெக்டாக RBI சொன்ன ரெகுலேட்டரி பாடி இருக்கா, அந்த விஷயங்கள் கரெக்டாக பண்ணுறாங்களா அதை பார்க்கணும். 2வது விஷயம் கரெக்டான எல்லாமே ஏன் பர்டிகுலராக இந்த கம்பெனியால் அதிகமாக கொடுக்க முடிஞ்சு அண்ட் எதனால பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை பார்த்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணலாம். சரி ஓகே, பேங்க் ஒரு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அண்ட் ஒரு USB இருக்கணும், யூனிக்ஸலி ப்ரொஃபஷனல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஒரு பேங்க் வேற நீங்கள் இருக்கீங்க, ஒரு பேங்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த பேங்க்கை அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிற பேங்கிங்கை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் இன் பேங்கிங் அது இன்ட்ரிகேட்டடாக பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும். அட் தி சேம் டைம் இன்னொரு விஷயம் பேங்க்கோட லோன்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இப்போ 90% ஆஃப் பேங்க். அது மட்டும் இல்லை, ஷேர் மார்க்கெட் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் சரி, கமோடிட்டிஸ் அண்ட் டெரிவேட்டிவ் சரி, அந்த சைடு உள்ள போயிட்டு ஒரு பேங்கிங்ல ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு ரிஸ்க்கை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்க பேங்கோட சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி விஷயத்த பெட்டரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபினான்ஷியல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் தெரிஞ்சுக்கான டெய்லியும் இந்த எபிசோட பார்க்கலாம். அண்ட் இது 3rd எபிசோட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.